உங்கள் வீட்டில் 1லேருந்து 5 வயசு உள்ள குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க படிக்கிறதுக்காக ஆல் இன் ஒன் அப்படிங்கிற இந்த போர்டு புக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இந்த ஆல் இன் ஒன் புக் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அல்ஃபபெட்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஷேப்ஸ், கலர்ஸ், நம்பர்ஸ் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ சைடில் பார்க்கலாம் என்னெல்லாம் விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்கன்னு. அப்படி பார்க்கும்போது அல்ஃபபெட் இருக்குது, ஷேப் இருக்குது, கலர்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் மற்றும் கவுண்டிங், அது போக டொமஸ்டிக் மற்றும் பெட் அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், வெஹிக்கிள்ஸ், பேர்ட்ஸ் மற்றும் ஆப்போசிட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஜாப்ஸ் டு டூ, மை பாடி மாதிரி பல விதமான விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த புக் 2லேருந்து 6 வயது குழந்தைகள் வரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பல விதமான ஸ்டன்னிங்கான பிக்சர்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்குற மாதிரி பிக்சர்ஸ் அது கூட அது வேர்ட்ஸும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி பெர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆல் இன் ஒன் புக் கொடுத்துருக்காங்க. இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபாஸ்ட்டாகவும் லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக சொல்ல கேட்டிங்கன்னா இப்போ புக்கில் 1 by 1 என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்குற மாதிரி ஆல்ஃபபெட் இருக்குது. ஸோ ஏ ஃபார் ஆப்பிள்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொரு ஆல்ஃபபெட் வேர்ட்ஸாக அதுக்கும் பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்லா வேர்ட்ஸும் மட்டும் இல்லாமல் அது கூட பிக்சர்ஸும் சேர்த்து கொடுக்கறதுனால குழந்தைங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிடுவாங்க. ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டர்லையும் கேபிட்டல் லெட்டர்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை மாதிரி நீங்கள் சைடில் பார்க்குற மாதிரியாக எல்லா விதமான லெட்டர்ஸையும் நமக்கு ஸ்மால் லெட்டர்ஸ் மற்றும் கேபிட்டல் லெட்டர்ஸ் போட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஆல்ஃபபெட்டோட வேர்டு என்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதோட பிக்சர் என்ன இருக்குது அப்படிங்கிறது காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதையுமே கேபிட்டல் லெட்டர் மற்றும் ஸ்மால் லெட்டரில் வேர்ட்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரியாக வரிசையாக ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆல்ஃபபெட்டோட வரிசைகள் அப்படியே வருது. ஸோ Z வரையும் உங்களுக்கு ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியாக அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஷேப்ஸ், அதாவது என்னென்ன ஷேப், என்னென்ன வடிவத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. உதாரணத்துக்கு சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாக் சர்க்கிளாக இருக்கும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. அதேமாதிரி ஷேப்போட நேம் என்னங்கிறது காட்டியிருக்காங்க. அது போக அதுக்கு உதாரணமும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரியாக ஒவ்வொரு ஷேப்பையும் அதுக்கு உதாரணமாக ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலர்ஸ். ஸோ என்னென்ன கலர்ஸ் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலர்ஸை சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதோட இந்த வேர்ட்ஸை சுற்றி இருக்கிற அந்த கலருமே கரெக்டாக ப்ளூனா ப்ளூவில் கொடுத்துருக்காங்க, ரெட்னா ரெட்டில் கொடுத்துருக்காங்க, க்ரீனா க்ரீனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் மற்றும் திங்ஸ் அந்த கலரில் இருக்கோ அதை எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் பாட்டம் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரியாக ஒவ்வொரு கலரில் உள்ள திங்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. கலர்ஸுக்கு அடுத்தாப்புல நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும் நமக்கு நம்பர்ஸ் அண்ட் கவுண்டிங் இருக்குது. அப் டு 1லேருந்து 10 வரையும் நமக்கு நம்பர்ஸ் காட்டுறாங்க. அதாவது கவுண்டிங்கோட காட்டியிருக்காங்க. ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர்ஸ்க்கு ஏற்றாப்புல ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா நமக்கு டொமஸ்டிக் மற்றும் பெட் அனிமல்ஸ் காட்டியிருக்காங்க. ஸோ அதாவது வீட்டில் வளர்க்குற அனிமல்ஸ் எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க வரிசையாக. அது என்னென்ன அனிமல்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய பிக்சர்ஸோட. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ், அதாவது காட்டில் வாழக்கூடிய விலங்கினங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. ஸோ இது மாதிரியே ஒரு பெரிய பிக்சர்ஸோட உங்களுக்கு ஃபுல்லாக அந்த வைல்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன பேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் இதே மாதிரியாக ஒரு பெரிய பிக்சர்ஸில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தாப்பில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரூட்ஸ் காட்டியிருக்காங்க. ஸோ ஃப்ரூட்ஸில் என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் காட்டிட்டாங்க. ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வெஜிடபிள்ஸ். ஸோ வெஜிடபிள்ஸையும் ஃபுல்லாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன வெஜிடபிள்ஸ் என்னென்ன பேரில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ், என்னென்ன வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் டிரான்ஸ்போர்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நமக்கு வேர்ட்ஸ் மற்றும் ஆப்போசிட்ஸ், அதாவது குட்ன்றது அது பேட், அடுத்ததாக டர்ட்டின்றதுன்னா க்ளீன் அப்படிங்கிற மாதிரியே அது எதிர்மறையான வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல காட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்னா பேக், இதே மாதிரியாக ஒவ்வொன்றுக்கும் உள்ள வேர்ட்ஸும் அதுக்குள்ள ஆப்போசிட்டும் காட்டியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியாக ஆப்போசிட்டும் வருது. மேலும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீப்புளோட ஜாப்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதாவது பிளம்பர், ரேடியோலஜிஸ்ட், போலீஸ், அது போக சயின்டிஸ்ட், அது மாதிரி பல விதமான ஜாப்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அடுத்த பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியாக இந்த புக்கில் ஆல் இன் ஒன் புக்காக இருக்குது. குறிப்பாக லாஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாடி பார்ட்ஸையும் காட்டியிருக்காங்க. ஸோ ஹெட்லேருந்து ஆரம்பித்து டோ வரையும் என்னெல்லாம் பாடி பார்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. அதுமாதிரி என்ன சென்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியாக உங்களுக்கு இந்த ஆல் இன் ஒன் அப்படிங்கிற புக் இருக்குது. நான் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட் வைஸாக இந்த புக்கில் உள்ள கண்டென்ட் மாறும். ஸோ இப்போ நாம் வச்சுருக்கிறது ஆப்பிள் அப்படிங்கிற புக்கோட பிராண்டு. இதே மாதிரியாக ஒவ்வொரு புக்குக்கும் உள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் மாறும். ஸோ என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குங்கிறது ஆல்ரெடி வெளியே காட்டியிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம்.
புக்கோட விலைன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 150 ரூபா 126 ரூபாலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே 200 ரூபா 300 ரூபா வரையும் போகுது. ஸோ அமேசான் வெப்சைட்டோட லிங்க்கும் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு இங்கே டேரெக்டாக செக் பண்ணி என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புக் என்ன இருக்கோ அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் உள்ளது மட்டும் காட்டியிருக்கேன். இது மாதிரியாக ஹிந்தி லாங்குவேஜ் இது போக தமிழ் லாங்குவேஜ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதோட பை லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த ஆல் இன் ஒன் அப்படிங்கிற இந்த புக்கை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க.